ஸ்ரீ தேவி பாகவதம் 299 பகுதி. நரகம் புண்ணிய தீர்த்தமான கதையும் ஊர்த்துவ புண்டரம் தரிக்கும் முறைகளும். நாரத முனிவரே, திருநீற்றை அறியாது செய்யும் கர்மங்கள் எவையும் சித்திப்பதில்லை. எந்த மந்திரத்தை ஜபிப்பதாக இருந்தாலும் திருநீற்றை அணியாவிட்டால் அம்மந்திரம் பாவத்தையும் பழியையும் தான் தரும். திருநீறு அணியாமல் எதையும் உண்ணவோ அருந்தவோ கூடாது. மீறி அருந்தினால் கோரமான நரகத்தை அடைவான். பொன்னை தானமாக கொடுத்தாலும் திருநீறு அணியாமல் கொடுத்தால் அதற்குரிய பலன் கிட்டாது. திருநீற்றிற்கு பதிலாக வேறு எதையும் அணியலாம் என்று எந்த நூலும் கூறவில்லை. அதனால் திருநீறு அணிவதை எல்லோரும் நியமமாக கொள்ள வேண்டும். துர்வாச முனிவர் ஒரு சமயம் பிதுர்லோகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவரை கண்ட பிதுர் தேவர்கள் அவரை அன்புடன் வரவேற்று ஆசனத்தில் இருத்தினர். அப்போது கும்பிபாகம் என்ற நரகத்தில் துன்புறுத்தப்படும் மகா பாவிகளின் அவல குரல் பலமாக கேட்டது. ஐயோ, கொல்லாதே, சுடாதே, வெட்டாதே, வலிக்கிறது, கம்பியால் சுடாதே என்று குரல்கள் கேட்டு பதறிய துர்வாச முனிவர், யார் இவர்கள் பெருங்குரல் எடுத்து கத்துகிறார்கள் என்று கேட்டார். தவ ஞானியே, அந்த பக்கமாக மிக்க கொடூரமான பாவங்களை செய்த கும்பிபாகம் என்ற நரகத்தில் வசிப்பவர்களுக்கு கொடிய தண்டனை வழங்கப்படுகிறது. அவர்கள் அலறும் சத்தம்தான் அது என்று பிதுர் தேவர்கள் கூற, துர்வாச முனிவர் எழுந்து சென்று அதை பார்த்தார். அவர் பார்த்ததும் அலறல் சத்தம் நின்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யும் சத்தம் கேட்டது. அதனால் அதிர்ந்த தேவர்கள் கொடிய நரகத்தில் மகிழ்வாக ஆடி பாடுகிறார்கள் என்று வியப்படைந்து அதற்கான காரணத்தை தேவேந்திரனிடமும் ஏனைய தேவர்களிடமும் கேட்டனர். அவர்களும் அதை கேட்டு அதிசயமடைந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை அழைத்து கொண்டு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி நடந்தவற்றை கூறி அதற்கான காரணத்தை கேட்டனர். சிவபெருமான் புன்சிரிப்புடன், தேவர்களே, திருநீர் அணிந்தவர்களை பார்த்ததால் பார்த்தவனின் பாபம் அழிந்து புண்ணியம் சேரும். துர்வாச முனிவர் உடல் முழுவதும் திருநீர் அணிந்ததை கண்ட நரகவாசிகள் பாவம் அழிந்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆடி பாடுகின்றனர். இனிமேல் அந்த கும்பிபாக நரகம் புண்ணிய தலமாகிவிட்டது. இனி அந்த நரகத்தில் வசிப்பவர்கள் அதில் வணங்கி புண்ணியவான்கள் ஆகலாம். இனி அது பிதுர் தீர்த்தம் என்ற பெயரை பெறும். உலகில் உள்ள எல்லா தீர்த்தங்களை விடவும் அது சிறப்பானதாக இருக்கும். அங்கு தேவியையும் எண்ணெயும் ஸ்தாபித்து அவர்கள் வணங்குவர். நாரத முனிவரே, இனி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாமமிடும் முறையை கூறுகிறேன். நாமமிடும் மண்ணை மலை சிகரத்திலிருந்தும் நதிக்கரையிலிருந்தும் துளசியின் வேரிலிருந்தும் புற்றிலிருந்தும் எடுத்தல் வேண்டும். கருப்பு மண் சாந்தியையும், சிவப்பு மண் வசீகரத்தையும், பொன்னிற மண் சம்பத்தையும், வெண்ணிற மண் வெள்ளை மண் தருமத்தையும் தரவல்லன. பெருவிரல் புஷ்டியையும், நடு விரல் ஆயுளையும், ஆழி விரல் அன்னத்தையும், சுட்டு விரல் முக்தியையும் கொடுக்கும். நாமத்தை தீபத்தை போலவும், மூங்கில் இலையை போலவும், தாமரை மொட்டை போலவும், மீனை போலவும், ஆமையை போலவும் தரிக்கலாம். 10 அங்குலத்தில் இடுவது மேன்மை, 9, 8, 7, 6 அங்குலங்களில் இடுவது மத்திமம், 4, 3, 2 அங்குலத்தில் இடுவது அதமம். நாமத்தை தரிப்பவன் எத்தகைய பாவங்களை செய்தாலும் அவன் புண்ணியவானாவான். அவன் தேவ விமானத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்திற்கு செல்வான். 12 இடங்களில் நாமமிடல் வேண்டும். பூஜை வேலைகளிலும், ஹோம காலத்திலும், விடியற் காலையிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களை உச்சரித்து நாமமிடல் வேண்டும். மகான்கள் நெற்றியின் மத்தியில் விசாலமான விஷ்ணு பாதம் போன்ற புண்டரங்களை தரிக்கின்றனர். சிலர் அதை தீபத்தை போலவும், வேறு சிலர் தாமரை இதழ்களைப் போலவும், வேறு சிலர் மூங்கில் இலையை போலவும் தரிக்கின்றனர். புண்டரத்தின் நடுவில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு எழுந்தருளி இருப்பார். கோணல் இல்லாமல் பக்கங்கள் ஒழுங்காக அமையும்படியும் நடுவில் விசாலமாகவும் தாமரை, மத்சியம், தீபம் முதலியவற்றை போலவும் புண்டரம் தரிக்கப்படல் வேண்டும். புண்டரம் தரிக்காமல் செய்யும் கிரியைகள், கர்மங்கள் எவையும் பலன் தராது. அதனால் மேலே கூறப்பட்ட புண்டரீகங்களை தவிர வேறு எதையும் தரிக்கக்கூடாது. 299 பகுதி நிறைவடைந்தது.